안녕하세요. 시작해볼까? Hi, hello candies. Hello, everyone. I hope you're happy and healthy. Welcome to Army FF. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரையாங்கிள் லவ்வோட 3 ஷார்ட்ஸில் த செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஸோ இந்த ட்ரையாங்கிள் லவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு அப்போ அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போகவே இல்லை. ஸோ அதனால அப்படியே ஃபெட்டப் ஆகி அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் நிறைய பேர் வந்து இப்போ அதை பார்த்துட்டா ஐயோ செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வரைக்கும் கூட கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ இன்கம்ப்ளீட்டடாக இருக்கிறத எனக்கும் அந்த கதை நான் ஆல்ரெடி ஆனால் யோசிச்சு வச்சுட்டேன். சரி அதை நம்ம வந்து போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த சேனலில் ஆர்மி எஃப்எஃப்ல வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அப்கமிங்கில் இருக்கிறது தான் இப்போ நம்ம போட போகிறது. ஸோ பழைய கதை தான் கலரும் இப்போ அதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ கடைசியாக நான் எதோட விட்டுருப்பேன்னா, இங்கே நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு உங்களோட லவ்வை வந்து நீங்கள் ஜிம்மன்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் போயிருந்திருப்பீங்க. பட் நீங்கள் வந்து ஜிம்மனுக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க, ஜாங்கோவா கிட்ட சொல்லிவிட்டு தென் அவரை வந்து கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் அடிச்சிட்டாரு. பிகாஸ் நீங்கள் வந்து அதில் பேர் மென்ஷன் பண்ணலை. லைக் லிட்ரலி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அவர் என்ன நினச்சிருப்பாருனா தன்கிட்ட தான் அதுமாரி சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உங்களை அப்படியே வந்து திங்கிங்கில் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகிற ஒரு விஷயம் நீங்கள் நேற்று பண்ணது. ஸோ அதோடு விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஜங்கோகா குளிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது, என்ன லவ் பண்ணுறாளா? இது இது எப்படி உண்மை? ஒருவேளை நேற்று போதையில் கீதையில் உளறிட்டாளா? ரொம்ப நாள் வச்சு மனசுக்குள்ளே வச்சு பூட்டியிருந்தேன்னு சொன்னாலே, ஒருவேளை நம்மள மாதிரி அவ்வளோ உள்ளே வச்சு மறைச்சிட்டு இருந்திருக்காளோ? ஒருவேளை ஜிம்மனுக்கு தெரிஞ்சிருந்தா அவனை நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அவள் சொல்லாமல் என்கிட்ட இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுருந்தாளா? தெரியலையே. என்னது? அப்போ பையன் நிஜமான லவ் பண்ணுறாளா? ரியலி அப்படிங்கிற மாதிரி இங்கே அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு லைக் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு ஒரு கேர்ள் பிடிக்கும், அந்த கேர்ளே நம்மக்கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ லிட்ரலி அந்த டைமில் அந்த இடத்துல தான் அவர் இருக்கார். பாத்ரூமில் எல்லாம் தனியாக அறியாத மாதிரி ஒரு சிரிப்பு அவருக்கு. ஸோ இங்கே அவர் குளிச்சு முடிச்சுட்டு வராரு. நீங்கள் எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி தலை கிருகருக்குன்னு சுற்றுது. அப்பா தலை நல்லா வலி. ஜிம்மனா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஏன் இங்கே தான் நான் நேற்று நைட்டும் படுத்திருந்தேனா? ஆமாம். ஓ சரி, ஓகே. அந்த சனி என்ன இவ்வளோ நேரம் குளிக்குது? சரி அவன் குளிக்கட்டும்டி, வெயிட் பண்ணு. அதுக்கு தான் நான் ஒன்று போக சொன்னேன். சரி 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 நீ உன் அறுவையை போடாது. ஓகே 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 அவன் குளிச்சுட்டு வரட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏதோ அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டு வருது. சரக்கு அடித்ததால் உங்களுக்கு ஒழுங்காக தெளிவாக தெரியல. நேற்று நான் ஜிம்மின்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கை வைக்கிறீங்க. என்னாச்சு? எதுக்கு வாயில் கை வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தலை சீவிட்டு இருக்காரு ஜிம்மினா. மிரரில் பார்த்துட்டு லைக் ஏன் இதுமாரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காரு மிரரில் பார்த்து. டேய் இங்கே வாடா அப்படிங்கிறீங்க. சொல்லுடி கிளம்பிகிட்ருக்கேன், இங்கே வான்னு சொன்னேன். என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க. நேற்று நான் இங்கே தான் படுத்திருந்தேண்ணா. பக்கத்தில் செருப்பு இல்லை, கிட்டிட்டு மண்டையில் அடித்தேன்னா மண்டை கிண்டெல்லாம் கலங்கி. என்ன கிழவ குடிச்சியா? சனினே குடிச்சு ஒழிஞ்சியா அம்மாயிரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாருங்க ஜிம்மினா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. அதனால தான் ஓ ரூமில் தூங்காமல் எங்கள் ரூமில் தூங்கியிருக்கியா நீ? நான் கூட என்னமோ
தனிமையாக இருக்கிற மாதிரியோ அப்படி இல்லைன்னா சும்மா போர் அடிக்குதுங்கிறதுக்காக இங்கே வந்து தூங்கியிருக்கான்னு நினச்சா இரு நானே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். அப்புறம் திட்டுடா, நான் சொல்கிறது முதல்ல கேளு. எதுக்கு நான் கேட்கணும்? சரி, நீ மட்டுமா குடிச்ச இல்லை அவனும் சேர்த்து குடிச்சானா? ஐயோ என்ன ஒன்று கேட்குறேன், அதை கேட்க விடுறா என்ன. கேட்டு ஒழி. என் பக்கத்தில் படுத்திருந்தது யாரு? ஜங்குக்கு. அவன் மேலே தான் காலை போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்த. ஏன்? அடுத்த ராத்திரியில் எழுந்திருச்சியா? உனக்கு தான் ரெஸ்ட் ரூம் அடிக்கடி வரும்ல நைட்டு. பாத்தியா, நைட்டும் நான் அவன் கூட தான் படுத்திருந்தேனா? நீ அவன் கூட படுத்திருந்தே என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நைட்டுலாம் நான் தனியாக தான் படுத்திருந்தேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏண்டி? சரி, அது இருக்கட்டும். எதுக்கு சரக்கு அடிச்ச? அது அது அவன் தான் ஊற்றி கொடுத்தான். அவனா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட கேட்குறாரு. இப்போ அப்போ தான் ஜங்குக் வந்து அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு தலையை தோட்டிட்டு துண்டை கட்டிட்டு வராரு. டேய் எவடா? என்னடா அப்படி சொல்லிட்டு தோட்டிகிட்டே வராரு. எரும மாடு, எதுக்குடா அவளுக்கு ஊற்றி கொடுத்த? எது? நான் ஊற்றி கொடுத்தனா? டி பாவி, உள்ளுங்க மரியாதை உண்மையா சொல்லு. நான் வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன். அவன் தான் செலப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கோம். அவன் சரியான சிடுமூஞ்சி ஜிம்முன்னு. அவன்லாம் நம்ம கூட சரக்கு அடிக்க மாட்டான். பையன் தூங்கிட்டியா? சரக்கு அடிக்கலாமான்னு தூங்குற பிள்ளைய எலி போட்டு சரக்கு அடிக்க வச்சான். அப்படின்னு சொல்லிட்டு பவுட் பண்ணிட்டு சொல்கிறீங்க. அப்படியே பொறுமையாக ஜெமின் கிட்ட சாயிறீங்க. பாரு பையன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சனினே, உண்மையை சொல்லிட்டு பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பார்க்குறேன். நீ எப்படா என்னை பொம்பளை பிள்ளைய பார்த்த? சொல்லு சொல்லு, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்ப சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு லைட்டாக பின்னாடி போயிட்டு சாவு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டே மச்சான் பாடுறா, வேணுங்கனே பண்ணுறா, அவள் பாரு சிரிக்கிறா பாரு. நான் சிரிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு திரும்பினதும் நீங்கள் அப்படியே ஃபேஸ் அப்படியே பவுட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறீங்க. என்ன கண்ண முன்னாடி ஒயினா? அது ட்ரெயினடா என்ன? பார், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் ஜங்குக்கு. அவளுக்கு ஏதாவது ஊற்றி கொடுத்தான்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுரும். அவர் அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டே போகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோ காண்டில் இருக்கார் ஜங்குக்கு. இப்போ யானைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வராமையா போகுது. அவ்வளோதான் விட்டா அவரோட கண்ணில் உள்ள ஃபயர்லேயே உங்களை கொளுத்திடுவார் போல், அந்த மாதிரி இருக்கார். போதும் நடித்தது, முதல்ல குளிச்சு ஒளி, தலை குழி, அப்போ தான் போதை தெளியும். நாய பக்கத்துலேயே வர முடியல, ஸ்ப்ரே அடித்து சென்ட் அடிச்சுட்டு வந்து ஒழி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் லைட்டாக ஒரு ஹிட் அடிச்சுட்டு, அதாவது தலையில் தட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஜிம்மன் வந்து நவர்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே நீங்கள் அப்படியே இப்போ பாத்ரூமுக்கு போயிட்டு ஷவர் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தண்ணியில் அப்படியே நினைறீங்க. வெயிட் இதெல்லாம் இருக்கட்டும். எப்படி நான் யாருக்கிட்ட? ஜங்குக்கிட்டேயா சொல்லிட்டேன்? இல்லை ஜிம்மன்கிட்ட சொல்லி அவன் வேணுங்கன்னே தெரியாத மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறானா? எவன்கிட்ட படுத்தேன்? யார்கிட்ட சொன்னேன்? யார் தான் அது? எதுவுமே தெரியல. ஐயோ தலை வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அப்படியே கையை வச்சுட்டு ஒரு மாதிரி அதே திங்கிங்லேயே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து சரக்கில் வேற நீங்கள் சொல்லிட்டீங்க, அவன் வேற ஒரு வேளை தெளிவாக இல்லாமல் அவன் காதில் வாங்காமல் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விட்டுருந்தா, இப்போ நீங்கள் அதை கேட்குறதால அவனுக்கு அது ஞாபகம் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டானது ஒரு ஏதாவது க்ரியேட் ஆகிடுச்சுன்னா, ஸோ அதனால் இதை நீங்கள் ஓப்பன் அப் பண்ணவே உங்களுக்கு பயமாக இருக்குது.
உன்னை நினப்பு வச்சுக்கோ, நீ படுத்தது ஜங்குக் கிட்ட தான். ஜங்குக் கிட்ட தான் ஐ லவ் யூ சொல்லியிருக்கேனா? ஷூயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. கிளம்புறீங்க கடன்னு. வழக்கம் போல் 2 பேருக்கு நடுவில் நீங்கள் அப்படியே உட்காந்தாச்சு. சாரி, உட்காந்துட்டு அப்படியே இந்த ஸ்கூட்டியில் போகிறீங்க. ஸோ இப்போ வந்து ட்ரைவ் பண்ணுறது ஜங்குகா, நடுவில் நீங்கள் ஜிம்மனு. இப்போது காலேஜுக்கு போயாச்சு, உங்கள் கிளாஸ்க்கு போயாச்சு. இங்கே வந்து ஜிம்மன் வந்து எப்பயும் போல் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கார். ஆனால் உங்களாலேயும் ஜங்குகாலேயும் அப்படி இருக்க முடியல. என்னன்னு தெரில, ஒரு மாதிரி பியர்டாக பிஹேவ் பண்ணுறாரு ஜங்குக்கு. லைக் முன்னாடிலாம் உங்களை பார்த்து ஒரு மாதிரி எரிச்சலா, சிவாடி போடி அப்படி சொல்லிட்டா ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக இருப்பார் உங்ககிட்ட. ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, உங்களை விடைக்கிறதும் அவ்வளோவா கம்மியான மாதிரி இருக்குது. இன்றைக்கி காலையில் அவனை கொளுத்தி விட்டதுக்கு என்ன ஏதாவது சம்பவம் பண்ணியிருக்கணுமே, எப்படி வாய முடிட்டுருக்கான், இது நம்ம ஜங்குக்கே இல்லையே, என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஜிமினா இருக்கோம்ல, அவன் வந்து ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறான்ல. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ வந்து அவனுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ஆசை, அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் லைக் தட். இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் பிரேக் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து எதுக்கோ கேன்டீனுக்கு போயிருக்கா போல். அந்த பொண்ணுக்கிட்ட கேன்டீனில் வந்து சும்மா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. நீங்களும் ஜங்குக்கும் அங்கே நடக்கிற சம்பவத்தை அப்படியே ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்த்துட்ருக்கீங்க. என்னது இது புதுசாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணிலையும் ஃபயரு, அப்படியே ஜங்கு கண்ணிலையும் ஃபயரு. அப்படியே யூட்டன் போட்டு இப்படி உங்களை திரும்பி பார்க்குறாரு ஜிமின். ஐயோ போச்சு தொலைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கு. இப்போ நீங்கள் வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னீங்க சொல்கிறீங்க. உட்காந்துட்டேன். என்னடி வேணும், இந்தா சமோசா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சம்சாவை எடுத்து அப்படியே ஜங்குகாவுக்கு தள்ளுறீங்க. நன்றி இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு நீங்கள் கொடுத்த சம்சாவை தின்றாரு. ஸ்மால் பாய், இவெல்லாம் ஒரு அரசனம் பூ. சரி, அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எதிர்த்து ஒரு மாதிரி கேவலமாக கேட்குறீங்க. சம்சா வாங்கிட்டு இருந்தேன்டி. நீ சம்சா நீ வாங்கினதையும் பார்த்தேன், அதுமாதிரி நீ பேசுனதையும் பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் நேற்று வரைக்கும் அந்த கதையில் நானும் அவளும் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர்டி. இதை பார், ஞாபகம் வச்சுக்கோ, கதை கேரக்டர், இது ரியல் லைஃப் கிடையாது. ஓகே, எதாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. டாப் டு பட்டன் என்ன ஒரு லுக்கு. யூ கண்டினியூ சம்சா வாங்கிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒடிச்சு வச்சு ஃபுல்லாக காலி பண்ணிகிட்ருக்காரு ஜங்குக்கு. இங்கே என்னங்க அப்படியே அவரை பார்த்து மறைச்சிட்டு, இந்த சிம்மிஷன் அதெல்லாம் என்கிட்ட வாங்கினான் சரியா, ஒழுங்காக நடந்துக்க பா அப்படி சொல்லிட்டு ஜிமன் நீங்கள் அதட்டுறீங்க. என்னடா அது, நாங்கள் 3 பேரில் எப்பயுமே என்னையும் வயனையும் தான் ஜிமின் திட்டுவான், இப்போ என்னடா வயன் ஜிமினை திட்டுறா, நம்ப முடியவில்லை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக நம்ப முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி கத்திருப்பாரு. நீங்கள் டக்குது அப்படியா ஜங்குகா அப்படி சொல்லிட்டு பிடிச்சி கிள்றீங்க. ஒழிக்குது அப்படிங்கிறாரு. வாயு மூடு அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ கேண்டீன் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே ஜிம்மன் வந்து கிளாஸ் கவனிச்சிட்ருக்காங்க. அப்போ வழக்கம் போல் உங்களுக்கு தூக்கம் வந்துடுது. நீங்கள் அப்படியே சைடில் திரும்பி அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது ஜங்கு நீங்கள் தூங்குறது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்படியே லைட்டாக என்னன்னே தெரியல, அவர் உங்கள் ஹேர் அப்படியே கோதி விட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு யார் அது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா ஜங்குக்கு. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக எழுந்திரிச்சிங்க. இப்போது ஜங்குக்கு அப்படியே கையை பொறுமையாக எடுக்கிறாரு. சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு காலையில் நடந்தது அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது நைட்டு நீங்கள் போதையில் உளறிருப்பீங்கள,
இவன் அதனால தான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறானா? எனக்கு தெரிஞ்ச நிஜமாக நார்மலாக தான் இருக்கான். இவன் தான் எப்பயுமே என்னை கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கலை, புதுசாக அக்கறை எடுத்துக்கிறான். நான் ஜிம்மனுக்கு சொல்கிறது இவன்ட்டு போய் சொல்லிட்டேன். இவன் அதனால் அதை மிஸ்டேக்கை நான் எடுத்துக்கிட்டானா? இதை முதல்ல கிளியர் பண்ணி ஆகணும். ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன மாதிரி நீயும் பட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொறுமையாக அவரும் அப்படியே பெஞ்சில் அப்படியே படுக்கிறாரு. ஸோ நீங்கள் இப்போ 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னோட சீரியஸாலாம் பேசுகிற லைட்டாக நேற்று நான் தெரியாமல் போதையில் உன்கிட்ட எதோ பேசிட்டேன். நீ மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காத, அது எதுவுமே உண்மை கிடையாது. அப்படியே ஜங்குக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியவே இல்லை. அப்படியே உங்களை பார்க்குறாரு. நான் எதை சொல்கிறேன்னு உனக்கு புரியுது தானே? எது? நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிஸ் பண்ண நீ அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே ஒரு ஹெசிடேட்டில் அப்படி லைட்டாக கீழே குனிறீங்க. லூசு, எனக்கு தெரியாதா இதை நீ போதையில் தான் உளறியிருப்பேன்னு? அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற ஆளா நான்? ஆள பாரு, மண்டே உடச்சேண்ணா. ஆமாம், நான் அப்படியே லவ் பண்ணி கிழிச்சிட்டாலும் ஆள பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா சொல்கிறாரு. நிஜமா நீ அதை பெரிய விஷயமா எடுத்துக்கலையா? லூசு, நீ வேறு சத்தமாக பேசாத, அவனுக்கு வேறு காதில் விழுந்து ஒழிய போகுது. நான் ஏன் இதெல்லாம் உண்மையாக எடுத்துக்கணும்? இது கண்டிப்பாக கிடையாதுன்னு எனக்கே நல்லா தெரியுமே. லூசு, நீ எப்பயுமே என் ஃப்ரெண்டுடி. ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஜங்குகா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தைஸில் அப்படியே ஹேண்ட் வைக்கிறீங்க. அப்படியே இந்த ஹேண்ட் பார்க்குறாரு. இப்போது என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்கியில் கெஜிமன் என்னை விட்டுட்டு என்னடி பேசுகிறீங்க 2 பேரும் அப்படிங்கிறாரு. நீ காலையில் பண்ணிய சம்சா மேட்ரு, மேட்ரு என்ன அப்படிங்கிறத அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். உன்னை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்ருக்கான், இரு நான் அவன்கிட்ட ஃபுல்லாக கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்து அப்படியே ஜிம்மன் முறைச்சிட்ருக்காரு. இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் சொல்கிறாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் இப்போ லெசன்ஸ் அப்படியே கவனிச்சிட்ருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக்கா. வாய் மாடு, நீயும் நானும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், என்ன தேங்க்யூ சொல்லிட்டுருக்க மாடு, கிளாஸ் வாங்க கவனி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்மலான பொசிஷனில் உட்காந்துட்டாரு. நீங்களும் அப்போது அப்பாடா பாரெல்லாம் குறைஞ்சிருச்சு. நான் கூட இவன் தப்பாக நினச்சி எங்கே இவனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ இல்லை வளர்த்துக்கிட்டாலும் நினச்சி நான் தான் கண்டதை யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் போல். காலையிலேருந்து ஆனால் நார்மலாக பிஹேவும் பண்ணான் தான். ஆமாம், ஜங்குக்கு அப்படி தான் இருக்கான் போல். ஒருவேளை நான் அப்படி திங்க் பண்ணுறனோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு சொல்லிட்டு போகிறார். நானும் வரேன். ஆனால் அவர் காதிலே வாங்கவே இல்லை, அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இப்போ நீங்களும் ஜிம்மன் மட்டும் தான் நின்றுட்டுருக்கீங்க. நான் வரேன்னு சொன்னது உன் காதில் விழுந்துச்சா பையன்? அவன் எதுக்கு கண்டுக்காத மாதிரி போகிறான்? இது கூட தெரியாது, உன்னை அவாய்ட் பண்ணுறான். என்னது கூட அவாய்ட் பண்ணும்? நீ எங்கள் 2 பேரையும் அவாய்ட் பண்ணிட்டு நீ உட்காந்து சமோசா வாங்குனிய, சமோசா அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே நீங்கள் திரும்புறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஜிம்மன் சைட் ஃபேஸ் பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் கண்ணில் அப்படியே ஒரு ஏக்கம், அது ஏன் நேற்று அது நீயா இருந்திருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஜங்குக் அப்படியே சைடில் அந்த ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிருப்பார். ஆனால் அந்த கதவுக்குள்ளே போகவே இல்லை. லைக் நீங்களும் அவரும் என்ன பேசிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஃபீல் பண்ணுறது, உங்கள் பார்வை, அது எல்லாத்தையுமே அவரை தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. வயன் அப்போ ஜிம்மினை தான் லவ் பண்ணுறாளா? போதையில் தெரியாமல் என் பின்னாடி
அப்போ அப்போ வயன் என் மேலே ஃபீல் ஆகவே இல்லையா? அவன் லவ் பண்ணல. அதானே நானும் நினச்சேன். என்னடா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கே, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதுன்னா அதான் கடவுள் போட்டால் முடிச்ச. நீ என்னடா நினைக்கிறது, நான் உனக்கு நடத்த வைக்கிறேன்டான்னு. அப்படியே ஒரு மாதிரி சோகத்தில் அப்படியே அவருக்கு தொண்டெல்லாம் அடைக்குது. லைக் லிட்ரலி அவரால் பேசக்கூட முடியாது, ஒரு மாதிரி அடைக்குது அவருக்கு. அந்த பாத்ரூமில் ஹேண்ட் வாஷ் இருக்கும். ஸோ அப்படியே அவர் ஹேண்ட் அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மிரர் அப்படியே பார்க்குறாரு. அவர் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குறது அவருக்கே தெரியுது. லைக் அவரோட மூக்கு, தென் வந்து அவரோட நெக்கு, தென் அவரோட இயர்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகுது. ஸோ அழுகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த மாதிரி அவருக்கு ஃபேஸ் மாறும். அப்படியே என்னடா நினச்சிட்ருக்க ஜங்குக், அவன் நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு மனசுக்குள்ளே வேறு எதுவும் அலைப்பாய விடாத. அலைப்பாய விடலையே. அவன் நேற்று சொன்னதுக்கப்புறம் தானே நான் சந்தோஷமாக இருந்தேன். நான் எப்படி எந்த விதத்தில் அவளுக்கு ஜிம்மனா தெரிஞ்சேன்? இது என்கிட்ட தான் பேசுனா, என்னை திரும்புன்னு சொல்லிட்டு தானே அந்த விஷயத்தையே சொன்னான். அப்போ என் மூஞ்சி தெரிஞ்சிருக்கணும் தானே. அந்தளவு அவள் குடிச்சா போதையில். நான் யார், ஜிம்மின் யாருன்னு கூட தெரியாத அளவுக்கா ஒரு லவ்வை சொல்லி கிசு பண்ணியிருந்திருப்பா. இதில் ஏன் தப்பு என்ன? நான் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அவளை? வயன் ஜிமின் அதை லவ் பண்ணுறாடா. நீ இல்லை புரிஞ்சுக்கோ. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். வயன் சந்தோஷமாக இருந்தால் அதே போதும். என்ன, அது என் ஃப்ரெண்ட் ஜிமின் தான், எனக்கு தெரியும். என்னோட வயனை அவன் தான் நல்லா பார்த்துப்பான். நான் நிஜமாக வயனுக்கு பேர் இல்லை. எனக்கு எப்படி அன்பு காட்டணும்னு தெரியாது. அவளோட பீரியட்ஸ் கேல்குலேஷன் எனக்கு தெரியாது. அவளை பற்றின நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவளை சும்மா தோண நோண்டிக்கிட்டே இருக்கணும். அவள் அமைதியாக இருக்கக்கூடாது. அவள் கோவப்பட்டானா எப்படியாவது என்கிட்ட பேசிடணும்னு ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான், அவ்வளோதான். பட் வயனை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டது என்னமோ ஜிமின் தானே. அப்போ ஆப்வியஸ்லி அவளுக்கு அவன் மேலே தானே ஆசை வரணும். லூஸு மாதிரி நான் தான் வயனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டேன் போல. தப்பு நான் தான், அவள் கிடையாது. அவள் கரெக்டாக தான் டிசிஷன் எடுத்திருக்கா. ஓகே, பாரு ஜங்குக்கா, அவங்க 2 பேர் தான் தி பெஸ்ட் பேர். ஓகே, மனசில் இதை எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகை எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மனுஷன் அப்படியே வெளியில் வராரு. டேய் என்னடா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிற ஜங்குக்கா. இல்லை, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னேன், 1 or 2 அப்படிங்கிறா. அப்படிங்கிறார் அவரு. இல்லைடா, நீ போயிட்டு வந்த, பட் டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததால் நானும் ஜிமினும் கூட இதுதான் பேசிக்கிட்டோம். அவன் ரொம்ப நேரம் ஆகுறானேன்னு. அப்படியாடா, வாய மூடு வயன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படி உங்க கூட மிங்கிள் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எப்படி சொல்கிறது, ஜங்குக்கு உங்கள் ஷோல்டர்லலாம் ஹேண்ட் வைப்பார்ல, இப்போ அவருக்கு வைக்க முடியல. எப்பயுமே மிடில் நீங்கள் தானே இருப்பீங்க. ஆனால் இப்போது அவர் அப்படியே டக்குன்னு ஜிமின் சைடுக்கு போயிட்டு அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே போகிறாரு. ஜிமின் டக்குன்னு ஒரு நிமிஷம், எப்பயுமே வயன் தானே நடுவில் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்குன்னு ஜங்குக்கை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எடுத்துக்கிறாங்க. இப்போது நைட் ஆயிருந்திருக்கும். ஜங்குக்கு அவர் ஒளிச்சு வச்சுருக்காரு போல் ஒரு சரக்கு பாட்டில். அதை அப்படியே எடுக்கிறாரு. ஜிம்மெல்லாம் தூங்கிட்டான், நீங்களும் லிட்ரலி தூங்கிட்டீங்க. டைம் இப்போது ஒரு 1:30 மணி அந்த மாதிரி இருக்கும். பொறுமையாக அப்படியே
யாருக்குமே டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ஹாலுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரால் தூங்கக்கூட முடியல லிட்ரலி. அவருக்கு என்ன தான் அவர் மனசு சொன்னாலும் வயன் வந்து ஜிமினை தான் லவ் பண்ணுற எது வேணாலும் நம்ம சொன்னாலும் இந்த மனசுன்னு ஒன்று கேட்கணும்ல. ஏன்னா இத்தனை வருஷம் அவர் வயன் மேலே வச்ச ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே அப்படியே ஒன்று 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 நொறுங்கும் போது அவரோட மனசு அப்படியே உடையுது. ஸோ லிட்ரலி அது ரொம்ப ஹர்ட் ஆகிறதால அவர் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப்டாக தூங்காமல் ஹாலில் உட்காந்து யாருக்குமே தெரியாமல் ஒரு குட்டியோண்டு லைட் மட்டும் போட்டு அப்படியே உங்களோட நினைவுகள் அதில் வச்சுட்டு எப்படி நீங்களும் அவர் எப்படி இருப்பீங்க, எப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க, எப்படி கலாய்ப்பீங்க, அவர் உங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவோம், அதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் வந்து அவரோட கண்ணு முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி மெமரிஸாக அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு படம் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதுலேயே அப்படியே சரக்கடிச்சிட்டே இருக்காரு. மார்னிங் ஒரு 6:30 இருக்கும். ஜம்மன் எழுந்திருக்கிறாரு. எங்கே அந்த நாயை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குகா இல்லை. எங்கே இங்கே படுக்காமல் எங்கே படுத்தான் போ, இதோ வெளில போயிட்டானா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹாலுக்கு உட்காந்து பார்க்குறான். பார்த்தா ஜங்குகா இல்லை. எங்கே என்னாச்சு? வயன்ட்டு கேட்போம். இப்போது கதவை நாக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன ஜங்கு குளிச்சுட்டானா? ஜங்குக்கே இல்லடி. எது? ஏன்னா ஜங்குக்கு இல்லையா? அது எப்படி உண்மையாகும்? இங்கே தான் எங்கேயாவது இருப்போம், ஒழுங்கா தேடு. நிஜமாக அவன் சொல்லவே இல்லை என்கிட்ட. மெசேஜ் அதாவது போட்டிருப்பான்டா, பாருடா தூங்கிட்டு இருப்போன்னு. ஏன்னா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மொபைல் எடுக்கிறீங்க. பார்த்தா ஒரு மிஸ்டு கால், மொபைல் மெசேஜஸ் எதுவுமே கிடையாது. அதேமாரி தான் ஜிமினுக்கும். ஏன் இந்த மாதிரி வெளில சொல்லாமக்குலாம் போக மாட்டேனடி? தெரியலையே. கால் பண்ணி பாரு. சரி. இப்போ கால் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா சொல்லு மச்சான். எங்கடா இருக்க? ஏன் உனக்கு மூச்சு வாங்குது? அதுவா, ஜாகிங் போயிட்டுருக்கேன்டா. ஜாகிங்கா? நீயா? ஜாகிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் ஜிம்மில் பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. டக்குன்னு ஸ்பீக்கரில் போட்டு, என்னடா ஜாகிங்கிற? என்ன? ஆமாண்டா ஜாகிங் போகிறேன். என்னமோ போகணும்னு தோணுச்சு. எப்போ எழுந்துச்சா? 5 மணிக்கு. 5 மணிக்கா? என்னோட அது எப்பயுமே ஜிம்மன் தான் எழுந்திரிச்சு எங்களெல்லாம் எழுப்பி போடுவான். 5 மணிக்கு எழுந்திரிச்சான்னு சொல்கிறான். ஜாகிங் போகிறான். டேய் என்னடா புதுசு பண்ணிகிட்ருக்கா? ஒழுங்காக வீட்டுக்கு வா. தோ வந்துடுறேன்டி. நீ குளிச்சுட்டு நீ தானே எப்பயுமே குளிப்ப. நீ குளி, நான் குளிச்சு முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஓகே? சரி ஓகே. சரி நீ போய் குளி. நீயும் தானே குளிக்கல? ஆமாம்ல. போ நீ முதல்ல போய் குளி, நான் அது வரைக்கும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்குறீங்க. ஸோ ஆஃப்டர் ஜிம்மன் பாத் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களை பாத் பண்ண சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து என்ன தான் ஜங்குக்கு வந்து குளிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் இடிச்சிருந்துருக்கும். அதனால நேரம் தூங்கி இருந்துருக்கலாம். போ வெளில பாலாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உட்காந்துட்டு அப்படியே அழுகுனி மாதிரி இப்படி அப்படியே ஒரு மாதிரி பாத்ரூம்லேயே அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இப்படி குளிக்கிறீங்க. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. ஆனாலும் இன்னும் ஜங்குக்கு வரவே இல்லை. எதுக்கு ஜங்குக்கு வரவே இல்லை? இப்போ திருப்பி கால் பண்ணி எங்கடா இருக்க? சொல்லு மச்சான். இது பாரு மச்சான் மயிறு கம்யூனிட்டி, என்ன பண்ணிகிட்ருக்க மட்ட நாயே? வந்தியா இல்லையா வீட்டுக்கு? நானும் வயனும் உனக்காக வெயிட் பண்ணுறோம். காலேஜுக்கு போகணும்ல. ஐயோ சாரிடா. என்ன சாரி? எங்கே இருக்க? அதுவா, ஜாகிங் போயிட்டே இருந்தேன்னா பக்கத்தில் இவன் பார்த்துட்டான், ஆனந்து. அதுக்கு என்ன? டேய் மச்சான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு கேட்டான். அவன்கிட்ட பேசிவிட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு போயிட்டேன்டா. பார்த்தா டைம் ஆகிடுச்சு. அதான் அவன் ரூம்லேயே குளிச்சுட்டு அப்படியே அவன் ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வந்துட்டியா? ஏன் ஜிமின்னு உன் ட்ரெஸ்ஸையும் தானே சில நேரத்தில் போடுவேன். இதை பாரு, ஏன் ட்ரெஸ் போடுறது வேறு ஒருத்தர் ட்ரெஸ்ஸு நீ போடுறது வேறு, சரியா? இதே கடைசிக்கு வார்னிங்காக இருக்கட்டும். இதுக்கு மேலே இதுமாரி பண்ணாத. ஒழுங்கு மரியாதை நம்ம வீட்டில் தூங்குற வழியாக பார். வைஃப் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. வாடி போகலாம். அவன் அந்த சனியை காலேஜுக்கு போயிடுச்சு போல், வா
அப்படியே என்னன்னு தெரில, உங்களுக்கு ஒரு மாதிரி அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு, ஸோ நீங்கள் இப்படி காலேஜுக்கு போயாச்சு, இப்போது ஜங்குக்கா பார்க்கணுமே, உங்களோட இடத்துல தான் உட்காந்துட்ருக்காரு. ஹாய் ஹாய் வாங்க வாங்க வாங்கோ வா வயன் வா ஜிமினா அப்படிங்கிறாரு. வழக்கம் போல் நீங்கள் மிடில் உட்காடுறீங்க. ஸோ உங்களுக்கு சைடில் ஜிமின், உங்களோட இன்னொன்று சைடில் ஜங்குக்கா உட்காந்துருக்கீங்க வழக்கம் போல். நீங்கள் ஆனால் ஜங்குக்கா ஒரு மாதிரி தான் பார்க்குறீங்க. ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுற? இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லையே இந்த 5 வருஷத்தில். எதுக்கு புதுசாக யாரோட ரூம்லேயே போய் யாரோடையோ ட்ரெஸ் போட்டுருந்துருக்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏய் பையன், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நிஜமா அந்த நேரத்தில் தோணுச்சு பண்ணேன். நீங்கள் அப்படியே அவரை இன்னமும் உங்களால் நம்ப முடியல. எனக்கு தெரியாது. மதியானம் போய் நம்ம வீட்டில் போயிட்டு ஒழுங்காக ஓன் ட்ரெஸ்ஸை போட்டு வர வழியாக பாரு, காண்டேத்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கடுப்பில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. விடு மச்சான் அவங்க லைட்டாக காண்டில் இருக்கா விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் வந்து லைட்டாக அவரோட அந்த முதுவாக தட்டுறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு நார்மலாக பேச ட்ரை பண்ணுறாரு. பட் என்ன தான் இருந்தாலும் லைட்டாக டிஸ்டன்ஸ் உங்ககிட்டயும் சரி ஜிம்மன்கிட்டயும் சரி லைட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஜிமினா அதே மாதிரி கேன்டீனுக்கு போகிறாரு. ஸோ கேன்டீன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கால, இப்போ ஜிமின்கிட்ட பேசுது. எப்படி இருக்கீங்க ஜிமின், நல்லா இருக்கீங்களா அப்படிங்கவும் அப்படியே ஜிமினுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக அப்படியே பறக்குது. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் ஒயன் தென் ஜங்குக்கு எல்லோரும் எப்படி இருக்காங்க? அவங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஓ சரி ஓகே. நான் என்னன்னு தெரியல, அந்த அந்த ட்ராமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லைக் அதுலேயும் ஒரு ஒரு 1 month கிட்ட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டர் அந்த இதுலேயே இருந்ததும் திடீர்னு அது எல்லாமே முடிஞ்சிச்சா ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அப்படிங்கிறவ. எனக்கும் தான் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருங்க. வை காண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஜாயின் வித் அஸ். ஜாயின்? நான் உங்கள் 3 பேருக்குள்ளையா? இல்லை இட்ஸ் ஓகே. கிளாஸில் நிறைய கேட்டேன், நீங்கள் 3 பேரும் தனி பாண்டிங், சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கீங்கன்னு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஐ டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நீங்கள் வாங்க, அதெல்லாம் இல்லை, ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டேபிளுக்கு அப்படியே அழைச்சிட்டு வர அந்த பொண்ணை. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. நீங்கள் அப்படியே ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த பொண்ணையும் பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் பார்க்குற பார்வை அது அப்படியே ஜங்குக்கும் நோட் பண்ணுறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. அப்புறம் ஜிம்மின்னு சாப்பிட்றா? சரி ஓகேடா, வயன் சாப்பிடு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் நீங்கள் வெளியில் காட்டிக்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி வெளில காட்டிக்காமல், ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன், ஐம் ஓகே, ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் என்ன தான் மறைச்சாலும் ஜங்குக் அல்பே அவங்களை கண்டுபிடிக்கிறாரு. லிட்ரலி உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறதுலாம் அவருக்கு நல்லாவே தெரியுது. அவர் அப்படியே ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையில் வந்து லைட்டாக அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே இப்படி பார்க்குறீங்க அவரை. வயன், என்னோடய பேகு நான் வந்து கிளாஸில் வச்சிட்டேன், புக்கு இருக்குடி, எடுத்துகிட்டு வரேன். போடா எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணை காட்டுறாரு. சரி போகிறேன் கைஸ், நீங்கள் 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களே பார்க்குறாரு. ஐயோ அவள்கிட்ட சொன்ன இடம் வேறு, நான் வேறு இடத்துக்குள்ள போய் வச்சுட்டேன்டா, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜங்குக்காவும் கிளம்பிட்டாரு.
இப்போ லிட்ரலி ஜிமினும் அந்த பொண்ணு மட்டும்தான். 2 பேருமே லைட்டாக ஹெசிடேட்டோட அந்த இடத்துல சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் வந்து நிற்கிறீங்க. கேன்டீன் டைம் அப்படிங்கும்போது எல்லாருமே லிட்ரலி கேன்டீனில் தான் இருக்காங்க. கிளாஸில் ஒரு 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 சில பேர் மட்டும்தான். அதுவும் சில பேர்லாம் டெர்ரஸில் நிற்கிறதால கிளாஸில் அவ்வளோவா யாருமே கிடையாது. நீங்கள் அப்படியே அந்த புக்கை அவன் சொன்னதை தேடுறீங்க. ஜங்குக் பின்னாடி வர மாட்டான்னு நினச்சிக்கிட்டீங்க போல். ஆனால் அந்த புக்கை தேடும்போது டப்பு டப்புன்னு அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. அப்படியே ஜங்குக் அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டீங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜங்குக்கு அப்படியே உங்களை கதவுக்கு பின்னாடி அழைச்சிட்டு வர்றாரு. அந்த கிளாஸ் ரூம் கதவு இருக்குல்ல, என்னடி ஏன்டி அழற அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், அடுத்த செகண்டே பஸ்ட் அவுட்டு. அப்படி கட்டி பிடிச்சி அழுவுறீங்க. அவனை பாரு, அவன் 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 சந்தோஷமாக இருக்கான்ல. உனக்கு உனக்கு என்ன, நீ எதுக்கு இங்கே வந்த, நீ முதல்ல போ அப்படிங்கிறா. நீ முதல்ல எதுக்கு அழுவுற அதை முதல்ல சொல்லு. ஒன்றும் இல்லை, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். என்னை பார்த்துக்கிறது. அந்த புக்கு முதல்ல எங்கே வச்ச, நீ முதல்ல சொல்லி எதுக்கு அழற. அது அது நான் ஜிம்மினை தான் லவ் பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு என் மேலே லவ் இல்லை போலடா. அவனுக்கு என் மேலே லவ் இல்லை போல. ஜிம்மன் கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக தான் தெரியாமல் அன்றைக்கி நான் ஒன்று நினச்சி சொல்லிட்டேன். இப்போ அவன் வேற ஒரு பொண்ணோடு பேசும்போது எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்கு. அவன்கிட்ட பார்த்தியா, உன்னை பார்க்கும் போதும் சரி என்னை பார்க்கும் போதும் சரி அவன் ஒரே மாதிரி தான் பார்ப்பான். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷத்தோடு கூடிய ஒரு மாதிரி அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே அப்படி இருக்குது. அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான்டா. நான் தான் பைத்தியம் மாதிரி அவனை லவ் பண்ணியிருந்திருக்கேன் போகிற மனசைடா. எதுவுமே இல்லைடா. ஜிம்மினை லவ் பண்ணவே இல்லைடா. அதனால தான் அந்த நேரத்தில் கடவுள் நான் அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தெரியாமல் நான் உனக்கிட்ட போய் சொல்கிற மாதிரி வச்சுட்டாரு போல. எல்லாம் போச்சு. எனக்கு அவங்க 2 பேரும் பிரிக்கிற சக்தி கிடையாது. அவன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினைப்பேன். ஆனால் என் கண்ணு முன்னாடி அவன் பிரிஞ்சு போகும்போது ரொம்ப வலிக்குது. என் ஃப்ரெண்டு தானேன்னு ஏன் சந்தோஷமாக என்னால் விட்டு தர முடியல. நீ சொன்னதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இடத்துலேருந்து எப்படி வெளில போகிறதுன்னு ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருந்தேன். என்னால் அந்த இடத்துல நிற்க முடியல. ஒரு மாதிரி நெருப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி நீயும் நானும் அவனும் மட்டும் தானடா இருந்தோம். இந்த இடத்துல ஒரு பொண்ணை நடுவில் விடுறான். அது எந்த விதத்துல நியாயம்? இதே நான் பண்ணியிருந்தாலும் நீ பண்ணியிருந்தாலும் அவன் சும்மா இருப்பானா? வீடு ஜிம்மி தான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான்டா. இனிமேல் லவ் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அது எனக்குள்ளேயே இருந்ததாகவே இருக்கட்டும். தயவு செஞ்சு நீ அவன்கிட்ட சொன்னா உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் ஜங்குக். உனக்கு அவ்வளோதான். புரியுதா நீ கேட்குற? இப்போ ஜங்குக்கு உங்களை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அவரும் அழுகுறாரு. 2 பேருமே லிட்ரலி அப்படி பஸ்ட் அவுட் ஆகுறாங்க. ஏன்னா அவர் உங்களை நினச்சி அழுகுறாரு, நீங்கள் ஜிம்மினாவை நினச்சி அழுகுறீங்க. அவருக்கு நீங்கள் அழுகுறது அவரால் பேர் பண்ணிக்கவே முடியல. லிட்ரலி அவர் அப்படி பஸ்ட் அவுட் ஆகி அழுதுட்ருக்காரு. 2 பேருமே ஹக் பண்ணிட்டு அப்படி அழுதுட்ருக்கீங்க. ஸோ அதை தான்டா இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அந்நியோ பைஸ் அங்கேராமே சூப்பராக்கி நிஜமாகவே அழுதேன் கைஸ். ஏன்னா என்னன்னு தெரியல, அந்த சினாரியோஸை நான் அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே தார எனக்கு விழுந்துடுச்சு.
யார் யாரெல்லாம் நிஜமாக லவ் பண்ணீங்கன்ற பாருங்க. நிஜமாக அழுதீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அன்யோ பாய்ஸ் சராங்கே அமிசோபி லாகே நிக்கோ நிக்கோ நீ